ஷேய் விஷ்ணு பிரம்மா நந்தி கைலாசத்தில் மனுதார் கவர்மெண்ட் லாயர் எப்படா வழக்காடுதா? எப்படா கவர்மெண்ட்டே அவர் தான்டா கவர்மெண்ட்டு, கடவுள் தான் கவர்மெண்ட்டு. எப்படி நீ வழக்காடுத? இவ்வளோ நாள் வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, எதுக்கு வழக்காடுதா? கேள்வி முற்றுப்புள்ளியாக இழுத்துக்கிட்டே போய் உன் கட்சி கொடி டிஎம்கே கட்சிக்காரன் கடைசி வரைக்கும் தூக்கி ஆட்டணும் நினைக்கியா? இருக்கிற பதவி இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் லாயர். இது முடிவு எடுக்கிறது கடவுள் தான். ஆனால் நீ கவர்மெண்ட் லாயர் மனுதார் இன்னும் இழுக்க உனக்கு தான் வேண, புரியுதா? கூண்டோடு அழுவம்னாரா அதோட சேர்த்து கவர்மெண்ட் லாயர் நீ கூண்டோடு உள்ளே போயிடுவ. செயலறைக்கு சிலுவத்தூர் நீதிமன்ற கிளை, மதுரை நீதிமன்ற கிளை, உச்ச நீதிமன்றம் மதுரை கிளை, சென்னை மெட்ராஸ் உச்ச நீதிமன்றம் கிளை. இன்னும் பார்க்கலையா? கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. வெளிநாடு நொறுக்குதாரு, உத்தரத்தாண்ட ஆடிக்கொண்டே இருக்கார். இன்னும் உத்தரத்தாண்ட ஆடுவார். ஆட நொறுங்கி போவோம். அப்போ வேடிக்கை பார்க்கலாமா? நீதிமன்றத்தில் கோர்ட்டில் வேடிக்கை பார்க்கலாமா? பார்ப்போமா அப்படிங்காரு. பார்ப்போமான்னு கேள்வி கேட்காரு. அப்போ மானிட பிறவியா கடவுளா? அந்த கேள்வி கேட்காரு. முக்கால் சத்தியம். கவர்மெண்ட்டை உட்கார்ந்தாரு. சீக்கிரமாக கணக்கை ஒப்படைக்க பாருப்பா. கணக்குகளை நீதிமன்றத்தில் எல்லா ஜட்ஜி கோட்டார் பூரா கடவுள் கையில் ஒப்படைக்க பாருப்பா. வழக்கு ஆட வேண்டாம், வழக்கு ஓட வேண்டாம். தப்பு செஞ்ச கணக்கு அங்கே எல்லா கணக்கு இருக்குது ஆன்லைனில். அதை அப்படியே வரிசைக்கா அவரே கொண்டு போயிடுவார். அவர் எங்கே கொண்டு போகிறாரோ அவர் அந்த வேலை செய்வார். இந்த ஜென்மத்தில் பூமியில் இறங்கிட்டார், கைலாசத்தில் கணக்கு விடுதார். கணக்கு எடுத்து பார்க்கலையாப்பா? அந்த கேள்வி கேட்கார். கணக்கு எடுத்து பார்க்கலையா? நீதிமன்றம் தமிழ்நாடு தான் பார்க்கணுங்காரு. சென்னை மெட்ராஸ் உச்ச நீதிமன்றம், மதுரை உச்ச நீதிமன்றம், சிலுவத்தூர் நீதிமன்றம் கிளை, ராஜபாளையம் தெக்குப்பாளையம் நீதிமன்றம் கிளை, இரண்டுமே கணக்கு எடுத்து பார்க்கணும். புரியுதா? எப்படி காலையில் அவங்கவுங்க டியூட்டிக்கு சூரியன் காலையில் கடவுள்கிட்ட கேட்கான், புரியுதா? பூமி கடவுள்கிட்ட கேட்கு, வானத்தில் கடவுள்கிட்ட கேட்கு. என்ன பண்ணணும், எங்கே மழை பொழியணும், எங்கெங்கே ஐயா நீங்கள் கொடுங்க ஐயா. காற்று எங்கே வந்து அதுவும் கேட்கு. எல்லாம் பூமியில் இறங்கி நின்று அது அவர்கிட்ட கேட்கு. பறவைகள் விலங்குகள் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அதுவும் அந்த கேள்விகள் எல்லாம் கேட்கு. சாப்பாடு உணவு அது கேட்கல. அப்போ மானிட பிரிவு உனக்கு இவ்வளோ அறிவு இருந்தால் அறிவு கொடுத்துருக்காரு, ஏன்னா வந்து என்கிட்ட கேட்கலங்கிற கேள்வி கேட்கார். முக்கால் சத்தியம். கணக்கு போட்டார். புரியா? அனைத்தும் காலையில் கடவுள்கிட்ட வந்து கேள்வி எல்லாமே பூமியில் படைக்கிறது எல்லாமே புழு பூச்சி வரைக்கும் மானிட பிறவி எதிர்த்து நிற்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கார். உருட்டிடுவேன். அப்படியே எப்படி பில்டிங்கில் போச்சா அந்த மாதிரி நசுக்கி அடிச்சிருவேன். வெளிநாடு பூரா ஆடு மாடு கோழி பறவையில் ரணவலி எடுத்து சாப்பிடுதான். அந்த ரணவலி இங்கே எடுத்து போடுவோம்ட்டார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, தமிழ்நாட்டில் நசுக்கிடுவோம்ட்டார். முக்கால் சத்தியம். விளையாட்டுக்கு நாங்கள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் நினச்சியாப்பா? கைலாசத்திலிருந்து முக்கால் சத்தியம். வழக்காடுறது மனு உள்ள கணக்கு. டிஎம்கே கட்சி கருப்பு சிவப்பு, அண்ணா திமுக கருப்பு சிவப்பு வெள்ளை எல்லாம் அனைத்து கூண்டோட அப்படியே வரிசைக்காக நீதிமன்றம் ஒவ்வொரு கோர்ட்டிலையும் கணக்கெடுக்க தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். புரியுதா? பஞ்சாயத்து போட்டு வார்டில் நிற்கான்ல, வார்டிலேருந்து தப்பு பண்ணி வச்சுருக்கான்ப்பா. எல்லாமே ஜட்ஜி கோர்ட்டாருக்கு பூரா தெரியும். தெரிஞ்சிருந்து கணக்கு உள்ளே கொடுத்து கணக்கு எடுக்கலைன்னா அப்போ என்ன அர்த்தம்ங்காரு. டைம் உள்ள பூமியை பாழாக்குதான்ப்பா. அதுதான் ஒன்று. ரசாயனத்தை இறக்குதான். அதெல்லாம் நுப்பாட்டணும். இயற்கையை கொடுத்துருக்கேன் சாப்பாடு, செயற்கையில் கொடுக்கல. முக்கால் சத்தியம். ஆடு மாடு கோழி பறவைகள் அனைத்து உலகத்துக்கே இயற்கை சாப்பாடு கொடுத்துருக்கேன், செயற்கையில் நான் கொடுக்கல. முப்பாட்டணும். டைம் இல்லை அப்படிங்காரு. முக்கால்